அனைவருக்கும் வணக்கம். ஹோப் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். லாஸ்ட் 1 வீக்காக வந்து ஒரு பிரேக் எடுத்தேன். ஒரு 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 கான்ஷியஸாக ஒரு பிரேக் எடுத்தேன். ஸோ அப்போ யோசிச்சுட்டு இருக்கும்போது எல்லோரும் வந்து என்ன பண்ணுறாங்க, ஆஸ் அ விமனாக நிறையா வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த விமன், ஆல்மோஸ்ட் எல்லா பெண்களும் வந்து அவங்களோட லைஃப் எப்பயுமே வந்து வீடு, சமையல், ஃபேமிலியை கவனிக்கிறது, இதுலேயே தான் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து பெண்கள் வந்து நிறையா சாதிக்கணும். இப்போ தான் விமன்ஸ் டே எல்லாம் முடிஞ்சிருக்கு. விமன் எம்பவர்மெண்ட் பற்றி எல்லோரும் பேசுகிறாங்கன்னா அது நம்மக்கிட்டேருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள், நம்ம சேனலில் நிறையா டீக்ளட்டரிங் பற்றி பண்ணியிருக்கோம், க்ளீனிங்கு, ஆர்கனைசிங்கு, கார்டனிங், இதை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருந்தாலும் ஸோ வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வந்து எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி வரணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோ மூலமாக நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம பெண்கள் வந்து ரொம்ப வெரி வெரி ப்ரொடக்டிவ் பீப்புள் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அவங்க வந்து ரொம்ப அவங்களோட சேவை வந்து கண்டிப்பாக வந்து ஃபேமிலிக்கும் தேவை, இந்த சொசைட்டிக்கும் தேவை. அதற்கு நம்ம வந்து நம்மளோட சரௌண்டிங்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும். அதற்காக காலம் ஃபுல்லாக வந்து குடும்பத்திற்காகவும் குழந்தைங்களுக்காகவும் வீட்டை அழகுபடுத்துறதுலேயும் வீட்டை வந்து மாற்றி மாற்றி அமைக்கிறதுலேயுமே நம்ம லைஃப்பை வந்து வேஸ்ட் பண்ணுறோம். இதை பற்றி நீங்கள் சீரியஸாக யோசிங்க. ப்ரொடக்டிவாக உங்களுக்கு பிடிச்சதை செய்கிறதுக்கு ஏதாவது நேரம் இருக்கா? ஒரு மணி நேரம் உங்களுக்கு கிடச்சா நீங்கள் அதில் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறதான் என்னோடய கேள்வியிலேருந்து இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன். முக்கியமாக ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது, உங்கள் வீட்டில் இருக்க பொருட்களை தயவு செஞ்சு குறைச்சிருங்க. அது எந்த விதத்துலேயும் உங்களுக்கு வந்து பயனளிக்க போகிறதில்ல. நீங்கள் யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணாலும் யாரும் வந்து இம்ப்ரெஸ் ஆக போகிறதும் இல்லை. எந்த ஒரு மக்களையும் மனிதனையும் நம்மளால் திருப்திப்படுத்தவே முடியாது. அது ஃபேமிலியாக இருக்கட்டும், வெளியில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து உங்களோட அக்வைண்டன்ஸ் யாராக இருந்தாலும் உங்கள் வீடு உங்களை வந்து மற்றவங்கள திருப்திப்படுத்தணும்னு நினச்சி, யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினச்சி நீங்கள் ட்ரெஸ் பண்ணுறதோ, இல்லை வீட்டை அழகுபடுத்துகிறதோ, வீட்டை வந்து மாற்றி அமைக்கிறதோ, இல்லை விதவிதமாக சமைத்து கொடுக்குறதுனாலையோ யாரையுமே என்றைக்குமே எக்காலத்துலேயும் நம்ம திருப்திப்படுத்தவே முடியாது. அப்போது நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, முடிந்த அளவுக்கு வீட்டில் இருக்கிற பொருட்களை குறைச்சி லைஃப்பை சிம்ப்ளிஃபை பண்ணணும். அப்படி சிம்ப்ளிஃபை பண்ணும்போது என்னென்னா, ஆட்டோமேட்டிக்காக ஃபேமிலி பார்ட்டிசிபேஷன் அதிகமாக இருக்கும். இப்போது ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எந்த வேலைக்கும் போகல அப்படின்னா, முடிந்த அளவுக்கு வேலைகளெல்லாம் குறைச்சி உங்களுக்கான ஒரு நேரத்தை வந்து நீங்கள் செலவழிக்கணும். கண்டிப்பாக இப்போ சம்மர்லாம் வரப்போகுது. இந்த சம்மரில் குழந்தைங்கள என்ன பண்ணுவோம், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிக்காக அவங்கள வந்து ஸ்விம்மிங் கிளாஸு, இல்லை ஏதாவது கோச்சிங் கிளாஸஸ்க்கெலாம் அனுப்புகிறோம். ஆஸ் அ விமனாக நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்து அதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஸ்பெஷலைஸ் ஆக வேண்டியது முக்கியம். அதற்கான பிளானிங்கை இந்த வீடியோ பார்த்துட்ருக்கும்போது நீங்கள் வந்து யோசிங்க. ஏன்னா நீங்கள் பிளான் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அதை இம்மீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணணும். அதை வந்து நீங்கள் ரொம்ப பிளான் பண்ணி இது எப்படி பண்ண போகிறோன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு மேக் அ ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் லேர்னிங் சம்திங். உங்களுக்கு என்ன சிறப்பாக வரும், இல்லை நான் சூப்பராக சமைப்பேன் அப்படின்னா அதை பற்றி ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசிங்க. இல்லை இஃப் யூ வாண்டட் டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ், எனக்கு வந்து நிறைய திறமைகள் இருக்குது, ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்ன உங்கள் திறமை இருக்குதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஃபேமிலியோட கன்சல்ட் பண்ணிவிட்டு முடிந்த அளவுக்கு யூ ஹாவ் டு பி ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட். அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக வந்து நீங்கள் எடுக்க முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா வந்து எப்பயுமே லைஃப் இஸ் வெரி வெரி அன்சர்டன். நிறைய வந்து பஞ்சம் வரும், தட்டுப்பாடுகள் வருது, எல்லாமே வருது. நம்ம எப்படின்னா நம்ம எல்லா நேரமும் நம்ம எல்லா டைமும் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்லை குழந்தைங்களோ இல்லை ஹஸ்பண்டோ நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. எனக்காக ஏதாவது வாங்கணும் அப்படின்னா என் கையில் வந்து ஐ ஹாவ் டு ஏர்ன் சம் அமௌண்ட் ஆஃப் மனி. ஸோ அது நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரவங்களாக இருக்கலாம், இல்லை எப்பேற்பட்டவங்களாக இருக்கலாம், உங்கள் கையில் உங்களுக்கான ஒரு முயற்சியில் நீங்கள் பணம் சம்பாதிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் முடிவு பண்ணுங்கள். அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக வந்து சின்ன சின்ன ஸ்டெப்பாக எடுங்க. இப்போ வந்து நீங்கள் இல்லை எனக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வைங்களேன். எப்போ பார்த்தாலும் வேலையே பார்த்துட்ருக்கேன், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களை பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்கு என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார்டனிங்காக இருக்கலாம். லைக் கார்டனிங்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் அதை பற்றி ஏதாவது வீடியோஸ் போடுறேன்.
இல்லை ஃபர்தராக வந்து ஏதாவது ப்ரொடக்டிவாக நம்ம ஏதாவது பேசணும் அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட், ஏதாவது டாபிக்ஸ் இருந்துச்சுன்னா அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். நான் அதை பற்றி ஒரு வீடியோஸ் கூட ஷேர் பண்ணுறேன். இல்லை உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அதற்கான என்ன முயற்சிகள் எடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து முடிவு பண்ணுங்கள். ஏன்னா நிறைய வீடியோஸ் வந்து நிறைய பேர் ப்ரொடக்டிவாக நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு யூடியூப்பாக இருக்கட்டும், நிறைய பீப்புள் ஆர் ஏர்னிங் குட் சம் அமௌண்ட் ஆஃப் சேல்ரி. பட் நீங்கள் வந்து வீடியோவெல்லாம் பார்த்து, அடுத்தவங்க வீடியோவை பார்த்து டைமை வேஸ்ட் பண்ணாமல் வாட் இஸ் தட் ஐ கேன் டூ ப்ரொடக்டிவ்லி, நான் ப்ரொடக்டிவாக ஒரு 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 தொழில் சார்ந்த ஒரு விஷயத்தை நான் வந்து சாதிக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசிங்க. வயது வந்து இதற்கு ஒரு காரணமே இல்லை. வந்து எனக்கு வயசாயிருச்சு அப்படின்னு சொல்லிலாம் நீங்கள் நினைக்கவே வேணாம். எந்த வயதுலேயும் நம்ம கண்டிப்பாக சாதிக்கலாம். ஸோ அதற்கான முயற்சிகளை எடுக்கணும் அப்படிங்கிறதா என்னோடய முக்கியமான வேண்டுகோள். ஸோ இந்த வீடியோவில் குழந்தைங்க இல்லை ஹஸ்பண்ட் ஏதாவது ஒரு ஆண்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்க பெண்களை முன்னாடி கொண்டு வர்றதுக்கு முயற்சிகளை எடுங்க. அவங்க மேலே வேலையே கொடுத்து அவங்கள வந்து ரொம்ப டம் பண்ணாமல், அவங்களுக்கான வேலைகளை, அவங்க வீட்டில் இருக்கிற வேலைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஃபேமிலி மெம்பர்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, ஹஸ்பண்ட் இருக்காங்க. ஸோ எப்போ பார்த்தாலும் வேலையே பார்த்துட்டு இருந்தோன்னா பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரியவே மாட்டேங்குது. இந்த காலகட்டத்தில் நிறைய வந்து கொடூரமான விஷயங்கள்லாம் நம்மளை சுற்றி நடந்துகிட்ருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது. அதற்கு முக்கியமான காரணம், நம்ம எதற்கு நேரம் செலவிடணுமோ அதற்கு செலவிடாமல், நம்ம தேவையில்லாத ஒரு விஷயத்தில் நம்ம வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து இருக்கிறதுனால தான் நம்ம முக்கியமான விஷயங்களெல்லாம் நம்ம கோட்டை விட்டுறோம். முக்கியமாக சொல்ல போகணுன்னா சமையலாக இருக்கட்டும். சமையல் வந்து ரொம்ப முக்கியம். ஹெல்த்தியாக சமைக்க வேண்டியது முக்கியம். பட் அதுலேயே ரொம்ப இன்வால்வ் ஆகி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சமையல், மார்னிங் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு, ஆஃப்டர்நூன் லன்ச்சு, நைட்டு டின்னர் விதவிதமாக சமைச்சு கிச்சன்லேயே இருந்து நம்ம மற்ற வீட்டு ரூமில் என்ன நடக்குதுன்னே யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஸோ அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப குயிக்காக வேலைகளை முடித்து, ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி, சிம்பிளாக லைஃப்பை வந்து லீட் பண்ணி, ரொம்ப ஹெல்த்தியாக லீட் பண்ணி, நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸோட பாண்டிங்கை வந்து ஃபஸ்ட்டு இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பண்ணுற ஒவ்வொரு ஒர்க்குக்கும் அவங்க வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் நான் இந்த வீடியோவில் முக்கியமாக கேட்டுக்கிறேன். ஸோ ஹோப் நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ வந்து நீங்கள் கண்டிப்பாக யோசித்து வச்சுருப்பீங்க, நான் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திரும்பவும் வந்து வாழ்க்கையில் வந்து வீடியோவே பார்த்து, இல்லை வந்து வீட்டை அழகுபடுத்திட்டு, இல்லை க்ளீனிங்கே பண்ணிவிட்டு, இல்லை டீக்ளட்டரிங்கே எப்போ பார்த்தாலும் பண்ணிவிட்டு, ஸோ இதையே பண்ணிவிட்டு டைமை வேஸ்ட் பண்ணாமல் ரொம்ப குயிக்காக வந்து முடிவெடுக்க வேண்டிய நேரத்தில் இருக்கும். ஸோ பெண்கள் வந்து கண்டிப்பாக முன்னேறணும், வாழ்க்கையில் ஒரு பெரிய நிலைமைக்கு போகணும். நம்மளை வந்து ஒரு பெரிய வீட்டு வேலைகள்னு சொல்லி ஒரு கைத்தை போட்டு கட்டாமல், உங்களுக்கான நேரத்தை நீங்கள் கண்டிப்பாக வந்து செலவிடணும். அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாவது உங்களுக்காக நீங்கள் வந்து நேரத்தை ஒதுக்கணும். அது வந்து உங்களுக்கு என்ன விஷயமாக வேணால் இருக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை பண்ணுங்கள். இல்லை காலையில் எழுந்திரிச்சு கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு ஸோ ஒரு பீஸ்ஃபுல்லான அட்மாஸ்ஃபியரை கொஞ்சம் வந்து சென்ஸ் பண்ணுங்கள், நோட்டீஸ் பண்ணுங்கள். காலையில் எழுந்திரிச்சிங்கன்னா நிறைய பேர்ட்ஸ் சத்தம் கேட்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப உங்களை வந்து உங்கள் மனதிற்கு ரொம்ப வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக வந்து அந்த நாளை ஆரம்பிக்கிறதுக்கு உதவி செய்யும். ஒரு டென்ஷனாக இல்லாமல், இல்லை எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நாங்களும் சாப்பிடுவோம், அந்த மாதிரி ஒரு ஸ்டீரியோ டைப்லலாம் இருந்து மாறி ஒரு புதுமை பெண்ணாக நீங்கள் வந்து மாறணும் அப்படிங்கிறது என்னோடய வேண்டுகோள். இதை விமென்ஸ் டே அன்றைக்கே போடணும்னு நினச்சேன். பட் என்னால் போட முடியல. ஸோ அதனால தான் இந்த வீடியோ மூலமாக உங்ககிட்ட நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் யோசிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ எந்த விதத்துலையாவது உங்களை வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம அதை பற்றி பேசுவோம். பட் டெஃபினட்டாக ப்ரொடக்டிவாக தான் நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ ஹவு டு கம் அப் இன் லைஃப், நம்ம ஸ்கில்ஸ் எப்படி டெவலப் பண்ணுறது, என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குன்னு அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாப்பி ஹோம் மேக்கிங், ஹாப்பி டீக்ளட்டரிங் ஃப்ரம் டீக்ளட்டரிங் தீபா. தேங்க்யூ.